when Rajesh's age was same as the present age of Garima, so ரெண்டு பேர் இருக்காங்க, ஏஜ் ரிலேட்டடாக அந்த கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று போட்டுப்போம். ராஜேஷ் அண்ட் கரீமா, சரி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ when Rajesh's age was same as the present age of Garima, the ratio of their ages was 3:2. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜேஷ்க்கு இப்போ கரீமாவுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜ் இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 3:2னா சம் 3x and 2xன்னு எடுத்துக்குவோம். பட் இது எப்போது? முன்னாடி பாஸ்ட்டில், இது பாஸ்ட்டில். ஸோ அந்த பாஸ்ட் டைமில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜேஷ்க்கு வந்து இப்போ கரீமாவோட ஏஜ் என்னவோ அது இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ப்ரெசண்ட்டில் என்னவா இருக்கும்? ப்ரெசண்ட்டில் கரீமாவுக்கு அந்த 3x இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ கரீமாவுக்கு 3x, இதே 3x ராஜேஷ்க்கு இருக்கிறப்போ 3x இருக்கிறப்போ கரீமாவோட ஏஜ் 2x அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதிலேருந்தே நம்ம பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துடலாம். ரிலேஷன்ஷிப்னால் எத்தனை இயர்ஸ் கேப் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம். ஸோ இங்கே கரீமா 3x, அது இப்போது, அப்போது அது 2x அப்படின்னா இது எவ்வளோ இயர்ஸ் கேப்பு? x இயர்ஸ் கேப் இருக்குது இது ரெண்டுத்துக்கும், x இயர்ஸ். ஸோ அப்போது இங்கேருந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வரணும்னா எக்ஸ் இயர்ஸ் தாண்டி வரணும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே. அப்போ ராஜேஷ்க்கும் இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன ஏஜ் இருக்கும்? 2x + x பண்ணி 3x வருது. அப்போது ராஜேஷ்க்கும் 3x + x 4xன்றதாக இருக்கும். ஸோ அப்போது அட் ப்ரெசண்ட், இப்போது ப்ரெசண்ட்டில் ராஜேஷோட ஏஜ் 4x, கரீமாவோட ஏஜ் 3x. when Garima's age becomes the same as the present age of Rajesh, இப்போ ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. இது ஃப்யூச்சர். இப்போ ஃப்யூச்சருக்கு போகிறாங்கன்னா இப்போ என்ன ஆகுது? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போது கரீமாவுடைய ஏஜ் பிகம்ஸ் த சேம் ஆஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராஜேஷ். இப்போ என்ன ஆகுதுன்னா, கரீமாவுக்கு ராஜேஷோட ஏஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கரீமாவுக்கு 3x, இப்போ ராஜேஷ்க்கு 4x. நம்ம ஃப்யூச்சருக்கு போகிறோம் அப்படின்னா கரீமாவுக்கு இந்த 4x வரப்போ, இப்போ கரீமாவோட ஏஜ் 3x தான், பட் கரீமாவுக்கு ராஜேஷோட ஏஜ் வரப்போ அப்படின்னா கரீமா 4x ஆகிறப்போ the ratio of the ages of Rajesh and Garima will be what? இதான் கொஸ்டின். அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகும். அதாவது ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறோம் அப்படின்னா 3x 4x ஆகுது, ப்ளஸ் எக்ஸ்ன்றது ஆகும். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ். அப்போ ராஜேஷ்க்கு என்ன ஆகும்? அதே போல் ப்ளஸ் எக்ஸ் தான் ஆகும். இப்போ எக்ஸ் இயர்ஸ் தாண்டி போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஏஜ் ப்ளஸ் எக்ஸ் ஆகுது, அதே எக்ஸ் இயர்ஸில் இவர் ஏஜும் ப்ளஸ் எக்ஸ் தான் ஆகும். அப்போ ராஜேஷோட ஏஜ் என்ன ஆகிடும்? 4x + x 5xன்னு சொல்லி ஆகிடும். வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோ இஸ் சிம்பிள், 5x = 4x, அதாவது 5:4, ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி 5:4 தான் ரைட் ஆன்சர். பார்ப்போம். எஸ், பர்ஃபெக்ட்லி ரைட், ஆப்ஷன் டி 5:4.